இப்ப கூட அவளை விட்டு தர மாட்டானே. பீடுன்னு சொல்லக்கூடாதாமல? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஐஸ்வர்யா பீடு, ஐஸ்வர்யா பீடு, ஐஸ்வர்யா பீடு. இப்ப என்ன பண்ணுவ? கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவனை பழைய மாதிரி என்கிட்ட திருப்பி கொடுத்துருப்பா. அக்கா நீ கவலைப்படாதக்கா, மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே எழுந்து நடந்து வந்து அம்மா அழாதம்மான்னு உன் கண்ணை தொடச்சு விடுவாங்கக்கா. நல்லாயிடுவாங்கக்கா, பயப்படாத. ஸ்வேதா தைரியமா இரு ஸ்வேதா, விக்ரம்க்கு ஒண்ணும் ஆகாது. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஃபுல்லா நெகட்டிவ் வைப் தான் பாஸ் ஆகும். கொஞ்சமாவது பாசிட்டிவா இரு, அப்பதான் விக்ரம்க்கு சீக்கிரமா குணமாகும். உங்க குடும்பத்தோட மூச்சு காத்தே என் புள்ள மேல படக்கூடாதுன்னு தான் உங்க எல்லாரையும் துரத்தி விட்டேன். இப்ப நீ மட்டும் எதுக்கு இங்க வந்திருக்க? என் புள்ள இருக்கானா இல்லையான்னு பாக்க வந்தியா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? மகாவை திட்டுறன்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, அம்மா அப்படி என்னைய தப்பா கேட்டுருச்சு. அதான் அக்கா இங்க யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லுச்சுல. அப்புறம் என்ன, போய் தொலைய வேண்டியதானே? எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வராங்க? விக்ரம் இப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது என்னால தூரத்துல இருந்து கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்க முடியல. அதான் பக்கத்துலயே இருக்கலாம்னு முடிவெடுத்து உங்க பேச்சையும் மீறி இங்க நான் வந்துட்டேன். என்ன நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, விக்ரம் குணமாகற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏய், உங்களால தானடி என் புள்ள இப்படி கத்தி குத்து வாங்கி படுத்து கிடக்குறான். இப்ப வந்து நீலி கண்ணீர் வடிக்கிற? இத பார், ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து இப்பவே போயிடு. இல்லன்னு வெயி, என் தம்பிய விட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள சொல்லுவேன். நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. மகா குடும்பத்தை அவமானப்படுத்தி இங்கிருந்து அனுப்புனதே தப்பு. இப்ப என்னடானா மகாவியே இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஏய், விக்ரம் ரொம்ப வலிக்குதா? விக்ரம் கொஞ்சம். நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் கவலைப்படாதன்னு, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா விக்ரம், கொஞ்ச நாள் நீங்க இந்த ஆபீஸ்லாம் விட்டுட்டு வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேவைப்பட்டா ஹோம் நர்ஸ கூட வர சொல்லலாம். எதுக்கு மாப்பிள்ள ஹோம் நர்ஸ்? என் புள்ளைய நான் பாத்துக்க மாட்டேனா? அதுக்கு இல்ல அத்தை, நர்ஸ் இருந்தாங்கன்னா டெக்னிக்கலா விஷயம்லாம் தெரியும். அவங்க கூட இருந்து கொஞ்சம் கவனிச்சு பாத்துப்பாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். விக்ரம், உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீங்க பொழைச்சு வந்துட்டீங்கல்ல? இது போதும் விக்ரம். நான் கடவுள்கிட்ட வேணுனது வீண் போகல. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீயும் உன் குடும்பமும் தான். வெளிய போடி முதல்ல. பெருசா ஆறுதல் சொல்ல வந்துட்டா. ஏமா விடுங்கம்மா, சும்மா பாத்துட்டு போலாம் தானே வந்திருக்காங்க. திரும்ப திரும்ப அதே பேசி சத்தம் போட்டு இங்க பாரு, இந்த பிரச்சனையை பெருசாக்கிறாத. யாரு? நான் பெருசாக்குறேனா? நியாயமா உங்க எல்லாருக்கும் தான் இவ மேல கோபம் வந்திருக்கணும். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, ஆனா என் பெத்த வயிறு எரியுது. நான் பேச வேணாங்கிறீங்களா?
இன்னும் ட்ரீட்மெண்ட் தாம்மா மிச்சம் இருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்ல. சரி மாப்பிள, அந்த பொண்ணு பெரிய மாப்பிள எப்படி இருக்குன்னு பார்க்க தானே வந்துச்சு. அதான் பாத்துருச்சுல, போ சொல்லு. அது முகத்தை பார்க்க பார்க்க அக்காவுக்கு கோவம் வருதுல. மாமா நானே போயிடுறேன். நீங்க நல்லபடியா உயிர் பொழைச்சு வரணும்னு கோயில்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட அந்த விபூதி வச்சு விடுறேன். இல்ல வேணாம். அண்ணே வச்சுக்கோ அண்ணே. கோயில் விபூதியே ஏன் வேண்டாங்கிற? நீங்க வைங்க மகா. ப்ரோ, உன்னை கத்தியால குத்திட்டாங்க. உன் உயிருக்கே ஆபத்துன்னதும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எப்படி அழுது கஷ்டப்பட்டாங்களோ அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டது மகாதான் ப்ரோ. மகாவோட பிரார்த்தனை தான் உன்னோட உயிரை காப்பாத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அக்கா, சின்ன மாப்பிள்ள வேற இவ்வளவு ஓவரா ஏத்தி வர்றானக்கா. அதெல்லாம் எதுவும் இல்ல விக்ரம். உங்களோட வில் பவர், இத்தனை பேரோட பிரார்த்தனை, முக்கியமா டாக்டர்ஸோட அக்கறையான ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நீங்க பொழைச்சு வந்திருக்கீங்க. தைரியமா இருங்க விக்ரம். இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் வரேன் விஜய். சரி மகா. உடம்பு பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். வாடி. மெதுவா உட்காரு விக்ரம். இந்த மாப்பிள்ள, இந்த தண்ணி குடி. வேண்டாம் மாமா, அப்புறமா குடிச்சுக்கிறேன். இப்ப வேண்டாம். ஐயோ மாப்பிள்ள, கொஞ்சமாவது குடி. இதெல்லாம் ஒரு சாங்கியம், புரியுதா? சொன்னா கேளு. இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்க. புடி, கொஞ்சமாவது குடி ப்ரோ. போதுமா? சரி, பாத்துடா. பாத்துப்பா. பாத்து 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 மெதுவா, பாத்து பாத்து ப்ரோ. மெதுவா உட்காரு. மெதுவா. மெதுவா மெதுவா உட்காரு. இப்ப எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி பண்றோம்? எல்லாரும் என்ன ஒரு பேஷண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலி அம்மா, நான் ரெக்கவர் ஆயிட்டேன். ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நவ. ஏமாப்ல, இன்னைக்கு ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் இப்பதான் உயிர் பிழைச்சு வீட்டுக்கு வந்திருக்க. எங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கதா? அந்த அக்கறையில கொஞ்சம் கூட குறைச்சு பண்றதுதான். இத போய் குத்தமா பாக்குறீங்க. அதானே, இதெல்லாமாடா தப்பு சொல்லுவ? மா, நான் இதெல்லாம் ஒண்ணு தப்புன்னு சொல்லல. ஆனா எனக்கு பர்சனலா ரொம்ப லோவா ஃபீல் ஆகுதுமா. நான் ஏதோ பேஷண்ட் மாதிரியும் இன்னொரு கேர்டேக்கர் இருந்தாதான் என்னால சர்வைவல் பண்ண முடியுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன என்ன விக்ரம் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நார்மலா பண்றது தானே. நீங்க பழைய மாதிரி திரும்ப இயல்பா நடக்கிற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் பார்த்து உட்காருங்க, பார்த்து நடங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பாசத்தோட வெளிப்பாடு தானே. சரவணன், நான் நல்லா தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் தான் டாக்டர் கிட்ட வீட்டுக்கு போகணும்னு டிஸ்சார்ஜ் பண்ணதே சொன்னது. ஆபீஸ்ல எல்லாமே போட்டபடியாவே இருக்கு. நானும் இல்ல, நீங்களும் இல்லைனா ஆபீஸோட சிச்சுவேஷன் நினைக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னேன். என்னது, ஆபீஸ் போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? விக்ரம், வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட். ஒர்க் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கவா? இல்ல சரவணன், அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அதெல்லாம் என்னோட டைரக்ட் ரைட்ஸ். யாரா இருந்தா என்னப்பா, ஒரு வாரத்துக்கு வீட்ல இருந்து நல்லா உடம்ப பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போலாம்ல? என்னப்பா நீங்க சொல்றீங்க? ஒரு வாரமா? ஆமாடா. நல்லா சொன்னீங்க. ஏன் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா என்னடா தப்பு? அப்படியே வேலை பார்த்துதான் ஆகணும்னா பெருமாள் இங்க வர சொல்லி வேலைய பாரு. அக்கா ம்? எப்படியோக்கா மாப்பிள்ள நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டான். இப்பதான்க்கா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமாண்டா, விக்ரமுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அக்கா மாப்பிளைய மட்டும் இப்படி செஞ்சது யாருன்னு தெரிஞ்சதுன்னு வையே, அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள கண்ண துண்டமா நானே வெட்டுவேன்க்கா. இருக்கா யாருன்னு பாத்துட்டு வரேன். ம். ஓ நீயாமா? வா உள்ள வாமா. பாபி. ஆண்டி, விக்ரம் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ம், இப்பதான் கூட்டிட்டு வந்தோம். அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஓகே ஆண்டி. இப்போ நான் எதுக்காக வந்தேன்னா, உங்க கணக்குப்படி விக்ரம் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா விஜய் மாமாவோட கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போய் கிடக்கு. எந்த விக்ரம் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நினைச்சோமோ அவரே இப்ப ஓகே சொல்லிட்டாரு. ஐஸ்வர்யா விஜய் மாமாவோட கல்யாணத்துல நம்ம கிட்ட இருந்த கடைசி ஆயுதமே விக்ரம் மாமா தான். இப்போ அவரே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கும் போது நாம என்ன ஆண்டி பண்ண முடியும்? ஆண்டி, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். விஜய் மாமா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வைங்க, அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். ஏ அபி, இப்படி எல்லாம் சொல்லாத. நான் தான் இருக்கேன்ல, அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா? அந்த நம்பிக்கையில தாண்டி என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். இல்லனா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன். அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்து எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே. அபி சொன்னா கேளு. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? விக்ரம் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு, அத வச்சு ஐஸ்வர்யா கல்யாணத்தை நிறுத்தலான்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்னடானா பெரிய மாமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அவங்க வந்து கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க? அப்படி அவங்க வந்துடக்கூடாதுன்னு தானே ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புன. நான் பேசின பேச்சுக்கு நல்ல சூடு சொரணை இருக்கிறவங்களா இருந்தா வீட்டுக்கு போய் யாராவது ஒருத்தவங்களாவது தூக்குல தொங்கி இருக்கணும். இப்போ வரைக்கும் நீ என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் தான். உனக்கு என் மேல கோவம் இல்ல வர விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் விட்டுடுறேன். விக்ரம் விக்ரம், கோவம்லாம் இல்ல விக்ரம் உங்க மேல. ஃபைல் எல்லாம் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். அதான் பெருமாளை கூப்பிடலாம்ல விக்ரம் நீங்க. அது இல்ல மகா, நான் பாக்குற ஃபைல்ஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் தான். அது எல்லாமே நீ தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த. பெருமாளுக்கு அத பத்திலாம் எதுவுமே தெரியாது. அதனாலதான் உன்கிட்ட நான் சொல்றேன். மகா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். விக்ரம் பரவாயில்ல விக்ரம், நானே போய் எடுத்துட்டு வரேன். ஓகே மகா, தேங்க்யூ.
அடி பாவி ஃபைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னடி வேலை பண்ற? ஏண்டி உங்க அக்கா கரையை எப்படி விஜய்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு நாங்க பிளான் போட்டா நீ என் பெரிய மாப்பிள்ளைய உசார் பண்ணலான்னு பாக்குறியா? ஏண்டி எங்க அக்கா பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த பிள்ளைங்கள உங்க குடும்பத்துக்கு தாரவாத்து கொடுக்கும்னு நினைச்சீங்களா? இருடி, இத இப்பவே எங்க அக்கா கிட்ட போய் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த வர இரு. சாரி விக்ரம். பரவாயில்ல. அது இந்த ஜன்னல் ஓபனா இருந்திருக்கு. அக்கா 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 நம்ம மோசம் போயிட்டக்கா, நம்ம மோசம் போயிட்டோம். என்னாச்சுடா? ஆமாக்கா, எது நடக்க கூடாது நினைச்சப்போ அதே நடக்க போகுதுக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. அக்கா, இனிமே எந்த பிளானும் நம்ம பண்ண முடியாது, எல்லாமே நாசமா போயிடுச்சா. சொல்லு, என்ன நடந்தது? அக்கா, மாமா அத்தை உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். ஹாஸ்பிடல்ல பேசின பேச்சுக்கு நம்ம வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இப்படி கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம வந்து நிக்குதுங்க. அக்கா, மேல பெரிய மாப்பிள்ள தங்கச்சிக்காரி கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே என்னடா சின்ன மாப்பிள்ள இவங்கள கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அக்கா, உன் நிலைமை நினைச்சாதான்க்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. சம்மந்தி அம்மா வரட்டும் தம்பி. அம்மா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கங்க. சொல்லுப்பா விஜய், எதுக்கு கூப்பிட்ட? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரோவையும் அப்பாவையும் கூப்பிடுறேன். எல்லாரையும் ஒன்னா வச்சு பேசினாதான் சரி வரும். ப்ரோ, அப்பா, 2 பேரும் ஒரு நிமிஷம் கீழே வரீங்களா? அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? வணக்கங்க. என்னடா விஜய், என்ன விஷயம்? சம்பந்திலாம் வந்திருக்காங்க. இருங்கப்பா, ப்ரோவும் வந்துட்டோம். என்ன மாப்பிள்ள படுத்தட்டுறத பார்த்தா அக்கா தலையில ஏதோ இடியத்துக்கு போட்டுறோம் போலயே. என்ன சொல்ல போறானோ? விஜய் வா ப்ரோ. என்னடா? அட மகா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாரும் இருக்கும்போது பேசினாதான் எல்லாம் கரெக்டா வரும்னு உங்களை எல்லாரையும் ஒன்னா வர சொன்னேன். யோ மாப்பிள்ள, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லியா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பில்டப் ஏத்திக்கிட்டே இருக்கிற. சுகர் பாடியா? பில்டப்ல தாங்காது, பாத்துக்கோ. மாமா சொல்றேன் மாமா. ஹாஸ்பிட்டல்ல ப்ரோ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்க பேசினது எதுவுமே அத்தையும் மாமாவும் மறக்கவே இல்லை. என்னதான் அண்ணன் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருந்தாலும் நீங்க அந்த பயத்துல பேசியிருந்தாலும் கூட நீங்க பேசின விதமும் பேசின வார்த்தையும் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சுமா. மகா, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அம்மா என்ன பேசினாங்க? ஏதாவது அம்மா பேசினாங்களா? அதனாலதாம்மா அவங்க இங்க வர்றதுக்கே தயங்கினாங்க. நான் அவங்க கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சேன். விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயமே முடிஞ்சிருச்சு. நீ என்னமா அவங்கள வேத்த ஆளுங்க மாதிரி பேசுற? சரி, நீங்களும் உங்க சைடுல விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க.
ஆளும் பேருமா சேர்ந்து 4 பக்கத்துலயும் தேடினாதான் சீக்கிரம் ஏதாவது நல்ல பொண்ணா அமையும். சரிங்க சம்பந்தி, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்ப நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி விக்ரம் தம்பிக்கு நல்ல பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடும். தம்பிக்கு பொண்ணு அமைஞ்சதும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். அப்ப சரி, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க, நாங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சீக்கிரமே நல்ல தகவல் சொல்றோம். சரிங்க சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரோம் சம்பந்தி. வாங்க. விக்ரம், வரோம் தம்பி. அப்ப நானும் போயிட்டு வரட்டுமா? கேரியா வரோம் வரேன் தம்பி. வாங்க மாமா, வரேன் சம்பந்தி. பாய் விஜய். வாங்க. பாய். பாய் விஜய். பாய்மா. உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்ததும் சம்பந்திங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்ததுன்னு பாத்தியா நந்தினி? ரொம்ப வெள்ளந்தியான மனுஷங்களா இருக்காங்க. இவ்வளவு நேரம் எல்லாரும் என்னோட லைஃப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்னோட மைண்ட் செட் என்ன, என்னோட டிசிஷன் என்னன்னு கேட்கவே இல்லையே. இவங்களெல்லாம் நம்பி இவங்க பாக்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ, நினைச்சாலே பகீர்னு இருக்கேன். சொல்றது கேளுக்கா. அக்கா அக்கா அக்கா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்க்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா. ஏன் கோவத்தை அப்ப யார்கிட்டடா காட்டுறது? அக்கா, எவ்வளவு நிதானமான ஆளு நீங்க எப்படி ஆத்திரப்பட்டா எப்படிக்கா? வேற என்னடா பண்ண சொல்ற? நானும் எவ்வளவுதான் என் கோவத்தை அடக்கிட்டு போறது? இன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசிட்டு போறாங்க. என்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? எனக்கு அந்த கோவம் இருக்குதுக்கா, ஆனா ஆத்திரப்பட்ட காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு நீதானே எனக்கு அடிக்கடி சொல்லுவ. ஐயோ, ஹாஸ்பிட்டலோட அந்த தொல்லைங்க ஒழிஞ்சதுன்னு. இவர் எதுக்கு கால் பண்றாரு? பேசிதான் பாப்போமே. ஹலோ விக்ரம், சொல்லுங்க. மகா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? சொல்லுங்க விக்ரம். அது போன்ல இல்ல மகா, நேர்ல தான் பேசணும். நேர்ல தான் பேசணுமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் நேர்ல பேசுற அளவுக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல மகா, அது என்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அத போன்ல பேசினா நல்லா வராது, அதான் நாளைக்கு நேர்ல பேசலாம்னு சொல்றேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? எத்தனை மணிக்கு, இடம் எங்கன்னுலாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெசேஜ் பண்றேன். நீ வந்துரு. விக்ரம், எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம். என்ன விஷயம்னாவது அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட் ஆவது கொடுங்களேன். மகா, எல்லாத்தையும் நாளைக்கு நேர்ல சொல்றேன். கண்டிப்பா நீ நாளைக்கு வரணும். ப்ளீஸ் வந்துரு. விக்ரம் 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 கால் பண்ணாருடி. விக்ரம் மாமா என்னக்கா சொன்னாரு? ஏதோ லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா பேசணும்னு நேர்ல வர சொல்லிருக்காரு. அவரோட லைஃப் மேட்டரை பத்தி பேச உன்னையே வர சொல்றாரு. அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. என்கிட்ட பேச என்ன இருக்கும்? எனக்கு என்னவோ அவரோட கல்யாணத்தை பத்தி பேசதான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன்க்கா. கல்யாணத்தை பத்தியா? ஆமாக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ ஒரு தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நல்லா தெரிஞ்ச உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். ஏய், லூஸ் மாதிரி எதனா பேசிட்டு இருக்காத. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நீ எதனா திங்க் பண்ணி பேசிட்டு இருக்காத. இல்ல இல்ல, நீ வேணா பாரு, நான் சொல்ற மாதிரி தான் நடக்க போகுது. விக்ரம் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தான் சொல்ல போறாரு பாரு. ஏய், இங்க பாரு, அடி வாங்குவ சொல்லிட்டேன். அக்கா, உனக்கு தான் தெரியல, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குக்கா. சம்டைம்ஸ் எனக்கே ஃபீல் ஆகுது தெரியுமா? நீங்க 2 பேரும் செம்மையான காம்போ தெரியுமா? உங்க 2 பேருக்கும் தெரியாமலே 2 பேருக்கும் செம்மையா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு என்னவோ அத விக்ரம் மாமா ஃபீல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா நாளைக்கு ஒரு சூப்பரான சம்பவம் காத்துட்டு இருக்கு. நீ நாளைக்கு போகும்போது நானும் உன் கூட வரேன். ஏய் ஓட்டவாய், எதுனா உளறிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. அம்மா, நீ எதுக்கு என் கூட வரணும்னு துடிக்கிறப்போ ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இரு சொல்லிட்டேன். நோ 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 நோ, என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும். நானும் உன் கூட தான் வருவேன். நாளைக்கு என்னை விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. ஏய், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னா என்ன என்ன எல்லாருமே ஷாக்கா பாக்குறீங்க? இவதான் அனு. இவ சொந்த ஊரு கேரளா. நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போகும்போதுதான் அனு எனக்கு இன்ட்ரோ ஆன. ஆக்சுவலா அனுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட பிளஸ் என்ன, என்னோட மைனஸ் என்ன, எல்லாமே அவளுக்கு தெரியும். அதனால யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி இவகிட்ட கேட்டேன். இவளும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். டேய் புலி, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இந்த ஐஸ்வர்யா விஷயத்துல நானும் ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன். எதுவுமே நாம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதே. ஆமாக்கா, விக்ரம் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நம்ம என்னைக்காவது எதிர்பார்த்தோமா? ஆனா அவனே ஒத்துக்கிட்டாங்கிறது பெரிய ஆச்சரியமா தாக்கா இருக்கு. ஆனா இத நாம அப்படியே விட்டுறக்கூடாது புலி. உடனே விக்ரமுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த தடுத்து நிறுத்தி ஆகணும். அப்பதான் இந்த கல்யாணத்தை நடத்த விடாம நாம பண்ண முடியும். அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுக்கா. என்ன யோசனைடா சொல்லு. ஏக்கா, பேசாம நம்ம விக்ரமுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். விக்ரமுக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் வேற என்னதாக்கா வழி இருக்கு? டேய் கல்ரா, என்னம்மா இதெல்லாம்? எவ்வளவு வேலை கிடக்குது. எப்ப பார்த்தாலும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்க. நந்தினி, நம்ம விக்ரம் ஜாதகத்தையும் போட்டோவையும் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஜாதகமும் போட்டோவும் அனுப்பியிருக்காங்க. அதுல நம்ம விக்ரமுக்கு பொருத்தமான பொண்ணா பார்த்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது நீ பார்த்துட்டு ஓகே சொன்னா மேற்கொண்டு பேசலாம்.
என்னம்மா யோசிக்கிற? 4 பொண்ணுமே பேரழகிங்க, நல்ல வசதியான வீட்டு பொண்ணுங்க தான். எல்லா விதத்திலயுமே நம்ம விக்ரம்க்கு சரியா பொருத்தமா இருப்பாங்க. நீ ஒரு தடவை பாரேன், அப்புறம் உனக்கே தெரியும். ஏங்க, இப்ப கொஞ்சம் நான் வேற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மைண்ட் செட்டோட பார்த்தா நல்லா இருக்காது. நீங்க போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி நந்தினி, சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு வந்து பாரு. இந்த விஷயத்துல நம்ம லேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பவும் விக்ரம் மனசு மாறிட்டான்னா அப்புறம் நாம மறுபடியும் அவனை சம்மதிக்க வைக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக தான் சொல்றேன். சீக்கிரம் வா. இவர் என்னக்கா பொசுக்கு களத்துல இறங்கிட்டாரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நாம பொண்ணு பாக்குறத எப்படி டிலே பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா இவர் என்னடானா 4 பொண்ணு செலக்ட் பண்ணிட்டேன்னு வராரு. நீ ஆரம்பத்துல சொன்னதுதான்க்கா. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்னங்க, ஏதாவது மருந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்தினி. கீழே விக்ரம், விஜய், மகா, ஐஸ்வர்யா எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க? எனக்கு தெரியல, உன்னதான் பார்க்க வந்திருப்பாங்க போல. வா. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஏன் பெரிய மாப்பிள்ள இங்கதான் தங்க போகுதா? ஏன் இந்த பொண்ணுக்கு வீடு வாசல்லாம் எதுவுமே இல்லையா? மாமா, எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்றது அவங்க வீடு கேரளான்னு. ஓஹோ, அவங்க அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு அவ என்கிட்ட சொன்னான். ஆனா எதுக்கு, நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, எதுக்கு அப்படி நீ ஹோட்டல்ல தங்கணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, ஆமா, என்ன நான் செஞ்சது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா. நம்ம வீடு இருக்கும்போது வெளியில தங்கினா நல்லா இருக்காதுதான். அனு, பாத்தியா எங்க அம்மா எவ்வளவு ஸ்வீட்னு? எங்க அம்மாக்கு எப்பவுமே என் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் உன்னை நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தேன். ஆண்டி, என்னை நீங்கள் அனுகிரகிக்கணும். நல்லா எழுந்துருமா. நல்லது. நல்லது. ஏக்கா, நீ அடிக்கடி சொல்லுவியே நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுன்னு. இப்ப இது கூட அப்படிதாக்கா நடக்குது. என்னக்கா பண்ண போற? அனுவுக்கு நம்ம கெஸ்ட் ரூமை காட்டிட்டு வந்துடுறேன். அனு, நீ தங்க போற ரூமை காட்டுறேன். வா. மகா, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அனு, வா. ஹே மகா, நீதாடி எல்லாத்துக்கும் காரணம். நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் முடிவுக்கு காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு மத்தவங்க முடிவுக்கு நான் தலையாட்டுற நிலைமை வந்திருக்கு. அப்பாடா, எப்படியும் முகத்தை காட்டாம தப்பிச்சிட்டான். அது போதும். ப்ரோ, இவன் அடி வாங்குற ஸ்டைல பார்த்தா இந்த ரத்தம், சதை, நாடி, நரம்பு, புத்தியில அடி வாங்கி பழக்கப்பட்ட ஒருத்தனால தான் ப்ரோ இப்படி அடி வாங்க முடியும். பாடி லாங்குவேஜ் பார்த்தா நல்ல குளுகுளுன்னு இருக்கான். ஆமா, இந்த பாடி லாங்குவேஜ் நடையில எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கடா. எனக்கு அதே டவுட் தான் ப்ரோ. யாருன்னு பார்க்க முடியாம போயிருச்சே. ஜஸ்ட் மிஸ். விக்ரம், என்னாச்சு? ஓடிட்டாவ. ஆமா, நான் தான் உன்னை ரூம்லயே இருக்க சொன்னேன்ல, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு ஒண்ணும் ஆகலையே விக்ரம். ப்ரோ, ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குட்டா? சரிடா. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, அப்புறம் என்ன? ஓ பெரிய மகனு சின்ன மகனு சேர்த்துக்கிட்டு என்னைய பிரின்னு பிரிச்சு விட்டானுங்க. ஆனா ஒண்ணுக்கா,
அடி வாங்கும்போது அம்மான்னு கத்த முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருச்சு. வேற யாரும் அமைய கூடாது. இவ்ளோ அடி வாங்கியும் அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சேடா. அக்கா நான் ஒண்ணு சொல்லிட்டா? சொல்லுடா. நல்லா கேட்டுக்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறத வச்சு பாக்குறப்ப விக்ரம் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு தோணுதுக்கா. அக்கா விக்ரமுக்கு அந்த பொண்ணுக்கும் உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு இருக்குதுக்கா. இல்லடா, நான் அடிச்சு சொல்லுவேன். கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. விக்ரம் எல்லாம் அப்படி மாறி இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு யாரு, என்ன, ஏன் விக்ரம் இப்படி பண்றான்னு நானே கண்டுபிடிக்கிறேன். மகா மேடம், விக்ரம் சாருக்கு பாத்திருக்க பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்களோ? என்ன பாசோட பேர் அடிபடுது? அப்படியா? அழகுனா எப்படி? அவங்க நயன்தாரா மாதிரி இருப்பாங்களா இல்ல சமந்தா மாதிரி இருப்பாங்களா? ஓ, இந்த டாபிக்கா? சொல்லுங்க மகா மேடம், நீங்க தான் இந்த ஆபீஸ்லயே விக்ரம் சார் கட்டிக்க போற பொண்ண பாத்துருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கு வேலையே இல்லையா? வேலைய பாரு. ஆபீஸ் வேலையை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது. பாஸோட ஆளை பத்தி கேட்டா இவங்களுக்கு ஏன் காண்டாவது? இப்போ விக்ரம்க்கு பாத்திருக்க பொண்ணு எப்படி இருந்தா உனக்கு என்ன? வேலையை பாரு. இதுதான் விஷயமா? ஏன் மகா மேடம் அடுத்தவங்க மேல கோவத்தை காட்டி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? புரியல, என்ன சொல்றீங்க? இப்ப அவங்க அப்படி என்ன தப்பா கேட்டாங்கன்னு நீங்க அவங்கள திட்டினீங்க. ஓ, நீங்க அத பத்தி பேசுறீங்களா? வீட்ல கொஞ்சம் டென்ஷன், அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதும் டென்ஷன் ஆயிட்டேன். வேற எதுவும் இல்ல. ஏன் மகா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? நாம வாழ போற வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதுக்கப்புறம் நம்ம மனுஷனா பொறப்போமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. அதனால கிடைச்ச இந்த வாழ்க்கைய முடிஞ்ச வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு என்னமோ நீங்க மனசுல ஏதோ ஒரு ஆசையை சுமந்துக்கிட்டு அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம தவிக்கிறீங்களோன்னு தோணுது. பெருமாள், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதாவது தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் மேடம் இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வெளியில இயல்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா அது உங்களால முடியல. உங்க மனசை கட்டுப்படுத்தாதீங்க மேடம். அது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். தேங்க்யூ சார். வா மகா. அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு சில ஃபைல்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் தான் உன்னை வர சொன்னேன். உனக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்கா? சி, இதுல கோட் பண்ணிருக்க டெண்டர்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம ரிசீவ் பண்ணதானே? அது எப்படி இங்க திரும்ப வந்திருக்கு நமக்கு? இத பாரு, எல்லாம் அப்படியே. மகா, மகா, என்னாச்சு? சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? இல்லையே, உன்னை பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியலையே. எனி ப்ராப்ளம்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம், ஐ அம் ஃபைன். சரி, ஓகே, அதை விடு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம அனு இருக்கால,
அவளை பத்தி என்ன நினைக்கிற? விக்ரம், இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்கும் போது ஓகே தானே? அது ஓகே மகா. ஆக்சுவலா உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, அத வச்சுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அனு எனக்கு சரியான பேரா? என்னோட சாய்ஸ் கரெக்டா இருக்கா? ஏதாவது சொல்ல. எப்பவுமே உங்களோட சாய்ஸ் பெஸ்டா தானே விக்ரம் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா அவங்க உங்களுக்கு சரியா தான் இருப்பாங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது லிட்டில் ஹாப்பி. ஆக்சுவலா யூ நோ ஒன் திங், வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அனு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு அவளை கொண்டாடிட்டாங்க மகாங்க. எங்க அனு எல்லாருக்குமே பிடிக்காம போயிடுமோன்னு ஒரு சின்ன பயமா இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல, என்னோட சாய்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கு. எந்த மகா வலிய டென்ஷனாய் உண்ட போல இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன். தலைவலியா? டேப்லெட் என்னன்னு போட்டுச்சோ? போட்டேன். அப்போ சரியாயிடும். நான் இங்க எதுக்கு வந்தேன்னு விக்ரம்க்கும் விஜய்க்கும் எந்த கையால லஞ்ச் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். மகாவும் குறைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எவ்வளவு உண்டுன்னு சொல்லணும். பரவாயில்லைங்க, எனக்கு இப்ப கொஞ்சம் பசிக்கல. நான் லேட்டா தான் சாப்பிடுவேன். தேங்க்யூ. அதெல்லாம் ஒண்ணும் குழப்பமில்ல, நான் எடுத்து வச்சுட்டு போறேன். நீங்க லேட்டா சாப்பிடுங்க. மறக்காம சாப்பிடணும். எனக்கு நீங்கள் அபிப்பிராயம் வேணும், சரியா? நல்லா ஓடிக்கிட்டு இருந்த மோட்டருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒயர் கனெக்ஷன்லாம் சரியா தானே இருக்கு. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? கடவுளே, இந்த காயில் மட்டும் போயிருக்க கூடாது. போன தடவை அந்த காயில் கட்டுறவன்ட்ட கொடுத்துட்டு எவ்வளவு தடவை அலைய விட்டுட்டான். போதுண்டா சாமி. மகா, 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 ஒன்னதான். அப்பா சொல்லுங்கப்பா. கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஆமா, எங்க போயிட்டு வரமா? ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, நீ போகும்போது ஸ்கூட்டர்ல போன மாதிரி இருந்துச்சு, இப்ப ஸ்கூட்டர்ல வந்த மாதிரி தெரியலையே. ஐயோ அப்பா, பைக்கை மறந்து ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன் போலப்பா. வர வர நீ பண்றதெல்லாம் சரியில்லை மகா. எதையோ யோசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்க. சரி சரி, நம்ம கிரைண்டர் திடீர்னு ஓடாம நின்னு போச்சு. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட வந்து நின்னுக்க. நான் ஆன் பண்ண சொல்லும் போது ஆன் பண்ணு, ஆஃப் பண்ண சொல்லும் போது ஆஃப் பண்ணிரு, சரியாமா? மகா, சப்ளை வருதான் நான் செக் பண்ணிக்கிறேன், இருமா. சுவிட்ச் ஆன் பண்ணுமா மகா? ஆன் பண்ண சொன்னேன். இப்ப ஆஃப் பண்ணு. அப்பா, ஐயோ, என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? அடிபடல அப்பா? என்னாச்சுங்க? ஏ மகா, என்னாச்சு? அம்மாக்கு ஷாக் அடிச்சிருக்கு. அக்கா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. ஐயோ, எங்க ஒண்ணும் இல்லங்க. அப்பா கை உதறுங்க, கைய நல்லா உதறுங்க. ஒண்ணும் ஆகல. அப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, அடிக்கடி படலப்பா. இல்ல அப்பா, இல்லம்மா, அடிபடல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மகாவை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னேன், அவ கவனிக்கல போல இருக்கு. லைட்டா தான் ஷாக் அடிச்சிச்சு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன்.
பாருங்களேன் எப்படி நிக்கிறானு. ஜோதி, மகாவை ஏன் திட்டுற? நான் தான் கவனிக்காம கைய வச்சுட்டேன். ஏங்க நீங்க சும்மா சமாளிக்காதீங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு எதுவும் ஆகல. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க. ஜோதி, ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? ஏய் மகா, மகா நில்லு மகா. ஏய் எங்கடி போற? மகா அம்மா, எதுக்குமா இப்ப அக்காவை திட்டின? பாரு அழுதுட்டே போறா பாவம். வாங்க வாங்க அங்கிள், வாங்க விஜய், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியலையே. வாங்க வாங்க உட்காருங்க. விஜய் நீங்க உட்காருங்க. என்னமா இது? கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அங்கிள். ஓ, ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட் தான் மாமா. ஸ்வீட்டா? ஐயோ, நான் ஸ்வீட் சாப்பிட கூடாதேம்மா. பரவாயில்ல மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? திடீர்னு இப்படி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அசத்துறீங்க. ஸ்பெஷல்லாம் இல்ல, நார்மலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம்ல, அதுக்கு தான் டிஃபரெண்டா கொழுக்கட்டை பண்ண. ஓ, என்ன நீங்க நான் ஆசை ஆசையா செஞ்சு கொண்டு வந்தா சாப்பிடாம ரெண்டு பேரும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. சரிம்மா சரிம்மா, சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். சூப்பர்மா, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்ஸ் மாமா. அண்ணி அசத்திட்டீங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. எப்படி இப்படி சமைக்கிறீங்க? நீங்க எது செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன பிரமாதம்? நீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு அல்வாவே தரேன். எது அல்வாவா? அது இல்ல, கேரளா அல்வா செஞ்சு தரேன்னு சொன்னேன். கேரளா அல்வாவா? அதுவும் நல்லா தான் இருக்கும். அங்கிள் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். நான் இவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டிருக்கவே கூடாது. உன் கைப்பக்குவத்தோட மகிமையால தான் நான் இவ்வளவு ஸ்வீட்டே சாப்பிட்டேன். அண்ணி, அப்பாக்கு இவ்வளவு ஸ்வீட்டே தாங்காது. ஏதோ நீங்க செஞ்ச டேஸ்ட்ல வாயை கட்டுப்படுத்த முடியாம தான் இவ்வளவு சாப்பிட்டிருக்காரு. இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது, அப்பா கதம் கதம் தான். டேய், போன காரியம் என்னாச்சு? இந்தாக்கா, நீ கேட்ட கவரு எப்படி எடுத்துட்டு வந்த பாத்தியா? சூப்பர் டா புலி, ரொம்ப நாள் கழிச்சு உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்க பாத்தியா? என்ன டேமேஜ் பண்றதுலே இருக்கிய, முதல்ல கவரை பிரிச்சு பாருக்கா. ஏக்கா, ஏன் உன் முகம் இப்படி மாறுது? அப்படி என்னக்கா இருக்கு அதுல? குடுக்கா. அடியாத்தி, ஏக்கா யாருக்கா இது? இவன் கூட எதுக்குக்கா இவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கா? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, ஒருவேளை அண்ணனா இருக்குமோ? அவன் யாரா வேணா இருக்கட்டும், நமக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். முதல்ல நீ என்ன பண்ணு, முதல்ல இவன் யாரு என்னன்னு விசாரி. சரிங்க, அத நான் பாத்துக்கிறேன். கேரளாவுல என் தோஸ்த் ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட சொல்லி இவன் யாரு என்னங்கிற டீடைல்ஸ நான் வாங்குறேன். ஜாக்கிரதை புலி, நாம விசாரிக்கிறோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி வேலையை முடிக்கணும். சொல்லிட்டீலக்கா, நீ கவலையை விட்டு புள்ளைய பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த புலி கொடுப்பான். இரு, 1 செகண்ட். ஆக்சுவலா நான் எதுக்காக போன் பண்ணேன்றத மறந்துட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல. ஹலோ, லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கியா? நான் கட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். மகா, நான் எதுக்காக கால் பண்ணேன்னு தெரியுமா?
உடனே உங்க வீட்டு சைடுல இருந்து கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன். சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். இத பாரு, இதுக்கு மேலலாம் லேட் பண்ண வேண்டாம், சரியா? நான் அப்புறமா கால் பண்றேன், வச்சிடுறேன். கட் பண்ணிட்டா? என்ன ஆச்சு இவளுக்கு? முன்ன மாதிரி ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறா. அக்கா என்ன ஆச்சுக்கா? ஏன் மாமா கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற? அக்கா உன்னதான்க்கா கேக்குறேன், ஏன்க்கா இப்படி இருக்க நீ? ஐசக்கா கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னாரு. ஆமா, இது நல்ல விஷயம் தானேக்கா. இதுக்கு போய் ஏன் மூஞ்ச இப்படி வச்சிருக்க? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? என்னால விக்ரமும் அனுவும் பேசிக்கிறத சும்மா கடந்து போக முடியலடி. எனக்குள்ள ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அனு வந்த பிறகு விக்ரம் கிட்ட என்னால முன்ன மாதிரி கேஷுவலா பேசவே முடியல. இத தானக்கா நான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் நம்பாம வேற வேற காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருந்த. இப்ப பார்த்தல்ல, தெளிவா தெரிஞ்சிடுச்சு. என்னக்கா இன்னுமா உனக்கு புரியல? உன் மனசுல விக்ரம் இருக்காருக்கா. உன்ன அறியாமலேயே நீ அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டக்கா. ஏண்டி உளர்ற இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட பாரு, அத மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றேன். அக்கா உன்ன நீயே ஏமாத்திக்காம உன் மனசுல இருக்கறத அவர்கிட்ட போய் சொல்லுக்கா. அதான் என் மனசுல எதுவும் இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதை போய் சொல்ற அவன்கிட்ட? இங்க பாரு சுபா, இனிமே அந்த விக்ரம் பத்தி நான் யோசிக்க போறதாவே இல்ல. அவன் அனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்க போறேன். நீ தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட அவனை பத்தி பேசாத. இல்லக்கா சுபா, வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ நீ தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு, அது போதும். சரி வரேன்.